வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறது என் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் 200 கிராம் ப்ரான் எடுத்திருக்கேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது, மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் கடாயை எடுத்து வைங்க. கடாய் கொஞ்சம் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகும் ஜீரகமும் போட்டு பொரிய விடுங்க. அப்புறம் நறுக்கின வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இது என்னோடய கிச்சன் டிப்ஸ். அப்புறம் தக்காளியை போட்டு வதக்குங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். இந்த மாதிரி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயம் இஞ்சி பூண்டு விழுது போடணும். அதையும் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம்னாது நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுக்க 200 கிராம் ப்ரானை போடுங்க. அதையும் போட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கிண்டி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறுங்க. அந்த ப்ரானு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சேரணும், ஒன்றா சேரணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை அதில் போடுங்க. அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா ப்ரானில் நல்லா ஒட்டணும். அந்த மாதிரி கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. நான் 200 கிராம் ப்ரானுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மீடியம் சைஸ் கிளாஸில் ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி வைங்க. ஓரளவு ப்ரான் தொக்கு கெட்டியாக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.